லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 17,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாதையன் இணைகிறார். வணக்கம் மாதையன், முழு விவரங்கள் என்ன? பத்மநாதன், தொடர்ந்து தமிழக எல்லை பகுதியான பில்லிகுண்டு பகுதியில தொடர்ந்து ஒரு வார காலமாகவே கனமழை பெய்து வருவதால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து கடந்த 3 தினங்களாக படிப்படியாக அதிகரித்து வருகிறது. தமிழக எல்லையான பில்லிகுண்டு பகுதியில நேற்று மாலை 10,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை மேலும் அதிகரித்து 17,000 கனஅடியாக வினாடிக்கு அதிகரித்துள்ளது. தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்து வருவதால அஞ்செட்டி, கேரெட்டி, நாட்ராபாளையம், ஒகேனக்கல் வனப்பகுதி மற்றும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்வரத்து அதிகரித்தால் மாவட்ட நிர்வாகம் குளிக்கவும் ஆற்றில் பரிசல் ஈக்கவும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து கர்நாடகா பகுதியிலும் கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடந்த ஒரு வார காலமாகவே ஒகேனக்கல் பகுதியில வறண்டு போயிருந்த நிலையில தற்போது மீண்டும் ஆறு பெருத்தும் கொட்டும் தண்ணீரை தற்போது பார்க்க முடியும். தொடர்ந்து கனமழை பெய்தால் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதனால மாவட்ட நிர்வாகம் பரிசீலிக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தொடர்ந்து வாய்ப்புள்ளது. இந்த தண்ணீர் அமர்ந்தது இன்று மாலைக்குள் மேட்டூரை சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மநாதன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாதையன்.